அண்மை செய்தி. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்தியா தங்கம் வென்றிருக்கிறது. ஸ்லோவேனியா அணிக்கு எதிராக நடைபெற்ற இறுதிச் சுற்று போட்டியில் குகேஷ் மற்றும் அர்ஜுன் ஆகியோர் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் இந்திய அணியின் தங்கம் உறுதியாகியுள்ளது. வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய அணி ஒலிம்பியாட் தொடரில் தங்கம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணி வெண்கல பதக்கம் வென்றிருந்தது. தற்போது செஸ் ஒலிம்பியாட்டில் இந்திய அணி தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளது. ஸ்லோவேனியா அணிக்கு எதிராக நடைபெற்ற இறுதிச் சுற்று போட்டியில் குகேஷ் மற்றும் அர்ஜுன் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் வரலாற்றில் முதல் முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று இந்திய அணி சாதனை படைத்திருக்கிறது. மகிழ்ச்சியான அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம், தங்கம் வென்றிருக்கிறது இந்தியா. ஏற்கனவே வெண்கல பதக்கம் வென்றிருந்தது சென்னையில் நடைபெற்ற போது 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடர்ல. இந்த பயணம் எப்படி இருந்தது அவங்க இரண்டு பேருக்கும்? வேதவள்ளி, செஸ் ஒலிம்பியாட் தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த ஒலிம்பியாட் தொடர்ல பங்கேற்கும் போது இந்தியாவினுடைய ஆடவர் மற்றும் மகளிர் அணி, ஓபன் பிரிவில் இருக்கக்கூடிய ஆண்கள் அணியா இருக்கட்டும், மகளிர் அணியா இருக்கட்டும், இரண்டு அணிகளுமே தங்கம் வெல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்பது இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் செஸ் பார்க்கக்கூடிய ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் குறிப்பாக இந்திய அணியில குகேஷ், பிரக்ஞானந்தா, அர்ஜுன் எரிகாசி, விஜித் என 4 இந்தியாவினுடைய இளம் வீரர்கள் அனைவருமே சர்வதேச அளவில் தொடர்ச்சியாக பல்வேறு தொடர்களை வெற்றி பெற்று வந்தாலும் ஒலிம்பியாட் போன்ற தொடர்களை அவர்கள் அனைவருமே எப்படி விளையாடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழல் தான் ஹங்கேரியில் நடைபெற்றக்கூடிய இந்த ஒலிம்பியாட் தொடர்ல 11 சுற்றுகள் கொண்ட இந்த தொடர்ல ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்றால் அணிக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த வகையில தற்போது வரை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய போட்டிகள் வரை பார்த்தா இந்திய அணி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 22 புள்ளிகள்ல 20 புள்ளிகளை தற்போது வரை பெற்றிருக்கிறாங்க. இன்னும் இந்த போட்டி என்பது முடிவு வரல. இந்தியாவுடைய பிரக்ஞானந்தா மற்றும் விஜித் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட ஸ்லோவேனியா அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணி டிரா செய்தாலே தங்கம் உறுதியாகும் என்ற பட்சத்தில் தற்போது குகேஷ் மற்றும் அர்ஜுன் எரிகாசி வெற்றி பெற்றது மூலமாக இந்த போட்டியில பிரக்ஞானந்தா மற்றும் விஜித் ஆகியோர் தோல்வி அடைந்தாலும் இந்த போட்டி டிராவில் முடிவடையும். எனவே இந்தியாவினுடைய ஓபன் அணி தற்போது தங்கத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். கடந்த முறை சென்னையில் நடைபெற்ற போட்டியில நீங்க கூறியது போலவே 10வது சுற்று போட்டியில இந்தியா அணி தோல்வியை சந்தித்ததன் காரணமாக தங்கத்தினுடைய வாய்ப்பை இழந்தார்கள். ஆனால் இந்த தொடர்ல இதுவரை நடைபெற்ற போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவுடைய மகளிர் அணியும் தற்போது இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல தங்கம் வெல்வதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. தற்போது ஓபன் பிரிவுல தங்கம் என்பது உறுதியாக இருக்கிறது. மகளிர் அணியும் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல தங்கம் வெல்வார்கள் என எதிர்பார்க்கலாம். வேதவள்ளி, இணைப்பில் இருங்க சந்தானம், தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்மிடையே செஸ் பயிற்சியாளர் திரு ரமேஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செஸ் ஒலிம்பியாட்ல இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறது. பிரக்ஞானந்தா போன்றவர்களால ஏற்கனவே செஸ் தொடர்ல நாம ஒரு சில உயரங்களை எட்டி இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. எப்படி உணர்றீங்க? ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்திய சதுரங்கம்னு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி வெறும் விஸ்வநாதன் ஆனந்த் அவரை சுற்றியே இருந்தது. அவர் மட்டும்தான் இன்டர்நேஷனல் லெவல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடிஞ்சது. பட் இப்போ இந்த ஒலிம்பியாட்ல நம்ம தங்கப்பதக்கம் வென்றது மூலமா நம்ம ஒரு கிளியர் மெசேஜ் உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது மாதிரி ஆனந்த் மட்டும் நம்பி இல்லை, இப்போ நிறைய யங் பிளேயர்ஸ் இப்போ நீங்கள் கூறியபடி குகேஷ், பிரக்ஞானந்தா, அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி மற்றும் சில யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உலக அளவில் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்டு தங்கப்பதக்கம் வாங்கினது இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ உலகமே இந்தியா தான் செஸ்ஸோட ஃபியூச்சர்னு ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அண்டு விமன் போட்டியிலும் நம்ம தங்கப்பதக்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ரெண்டுமே நம்ம வாங்கணும்னா இது ஒரு புதிய மைல்கல்னு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே செஸ் போட்டி தொடர்கள்ல இந்தியா ஒரு சில உயரங்களை எட்டி இருக்கும் நிலையில இது போன்ற சாதனைகளால உலகம் முழுவதும் செஸ் அப்படின்னா இந்தியா தான் அப்படின்ற ஒரு நிலையை விரைவில் எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ். தகவல்களை வழங்கியமைக்கு சந்தானம், உங்களுக்கும் நன்றி.